வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவை வச்சு ஒரு ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காது, உப்புமானாலே நமக்கு கடுப்பாகும். இன்றைக்கி கிச்சடியாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க இப்போ அரைச்சி எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1.5 கப் நான் ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு சிம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம கலர் மாறணுன்னா இல்லை, கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்தாலே போதும். பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா நமக்கு கலர் போயிடும். பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்க்கும்போது சூடாக இருந்தாலே போதும். நம்ம தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் ஒரு ஸ்பூன் நெய்யும், நான் ஒரு கப் 1.5 கப் நான் ரவை எடுத்ததால் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லா ஸ்பைசஸும் அதில் சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 4 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அது நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனைலாம் நமக்கு ஒரு வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு 1/4 ஸ்பூன் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்கு புதினா இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பிரியாணி ஸ்டைலில் தான் நம்ம பண்ணுறோம். நமக்கு அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். உப்புமான்றது மறந்துட்டு நம்ம பிரியாணின்னு நினச்சி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிப்புத்தன்மை வந்துடும் அப்புறம். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். அது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு நல்லா வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன காய் வேணாலும் நம்ம இஷ்டம் தான். நமக்கு தேவைப்பட்ட காய் நம்ம வெஜிடபிள் என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன போடுவோமோ அந்த காயில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்தேன். 1 கப்புக்கு 2, 1/2 கப்புக்கு 1 கப்பு, மொத்தம் 3 கப் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா அங்கே கட்டிக்கிட்டியாக இருக்கும். நம்ம ரவை போடுற நேரத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு மேலே வாசனைக்கு புதினா இலைகளும் சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். இது நமக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கரம் மசாலா எல்லாம் கலந்து நமக்கு வாசனை செம்மையாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RS கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.